கோச்சடையான் பட தோல்விக்குப் பிறகு ரஜினி இளம் இயக்குநர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என விருப்பம் கொண்டு அவரது மகளும் இயக்குநருமான ஐஸ்வர்யாவை சரியான கதையுடன் ஒரு இயக்குநரை தேர்வு செய்ய கூறியுள்ளார். அதன்படி அவர் தேர்வு செய்தவர்தான் இயக்குனர் ப. ரஞ்சித். அடுத்தடுத்து 2 படங்கள் சூப்பர் ஸ்டாரை வைத்து எடுத்து நட்சத்திர அந்தஸ்துக்கு உயர்ந்தவர். இந்த இயக்குனர் தேடும் படலத்தில் நடிகரும் இயக்குனருமான வெங்கட் பிரபு 2 வெவ்வேறு கதைகளை ரஜினியிடம் கூறிய நிலையில் அவை இரண்டுமே அவரை கவரவில்லை. ஏனென்றால் வெங்கட் பிரபு அவர்களுக்கும் அது ஒரு சோதனை காலம். எப்படியாவது ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்து விட வேண்டும் என்கிற கட்டாயம். அப்படி அவர் சொன்ன கதை ரஜினி அவர்களை கவரவில்லையாம். மாநாடு படம் தந்த இமாலய வெற்றி விஜய் அவர்களே வெங்கட் பிரபுவை நேரில் அழைத்து அந்த படத்தை பற்றி சிலாகித்து பேசி தனக்கு ஒரு கச்சிதமான கதையை ரெடி பண்ண சொன்னாராம். அதில் ஒன்றுதான் தளபதி 68. ஆம், யாரும் எதிர்பாராத நேரத்தில் வெறும் வதந்திகளாக பரவி வந்த செய்தி வெங்கட் பிரபு விஜய் ஏஜிஎஸ் கூட்டணியில் என்பது உறுதியானது. அதன்படி விஜய் நடிப்பில் உருவாகும் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். த்ரிஷாவிடம் இந்த படம் குறித்து டாக்ஸ் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. அதேபோல இந்த படத்துக்காக விஜய்க்கு 150 கோடிகள் வரை சம்பளமாக வழங்குகிறார்கள் ஏஜிஎஸ் நிறுவனத்தினர். பார்க்கலாம் இந்த கூட்டணி எந்த மாதிரியான கதைக்களத்தில் கலக்கப் போகிறது என்பதை.